காது மூக்கு தொண்டை சளி, வார்த்தையில் மட்டும் கவனம். ஆயில் புல்லிங் டெய்லி செஞ்சுருங்க, இல்லைனா தொற்று நோய் பாதிப்பு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் கோபம் வேண்டாம். கோளற்பதிகம் கண்டிப்பாக முக்கியம். நரசிம்மரை கும்பிட 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 நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பாக பல், காது மூக்கு தொண்டை கழுத்து, எப்பயுமே ஷோல்டர் தான் கும்பனாவே. ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். செல்வி தட்டுறாரு திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறான்னு கமெண்ட் போட்டால் பிரயோஜனம் இல்லை. ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணவே போதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எதுலேயுமே வார்த்தை விட்டுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தில் புது உறவுகளுக்கு வரக்கூடிய பிராப்தம், பேர் வருவது, புகழ் வருவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் கை கூடுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, வியாபாரத்தில் பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பராசிக்கார். சனி கண்டிப்பாக பாத சனி தான். அப்போ என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி தான். நல்ல வஜ்ராசனம், ஸ்ட்ரெச்சிங்கு, யோகா, நல்ல ஃபிசியோதெரப்பியை வச்சு ட்ரைனிங் எடுக்குது. இவ்வளோ தான். வேறு எல்லாம் நல்லா இருக்குது. வேறு இடத்துல பகைத்துக்கொள்ளாது. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியம்லாம் சொல்லாதீங்க. பழித்திக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருது? மீன ராசி.